வீட்டு சீரை வந்து ஒரு வாரமாக நாங்கள் தயிர் சோறு ஒரு திருவிழா கோவில் கூட திருவிழாங்கிறதுனால நாங்கள் கறி மீன் எதுவும் எடுக்கலை. அதனால் வெறும் தயிர் சாதமே வச்சதுனால சாப்பிடாம பட்டினியாக கிடக்குறான். சரி இன்றைக்கி நம்ம கறி குழம்பு வச்சு பார்ப்போம், அவங்களுடைய ரியாக்ஷனை பார்ப்போம். அவன் சாப்பிட்றானா, நீ எப்படி ரியாக்ஷனை பார்ப்போம். சீரை சாப்பிடு. இந்த பாருங்க, கருப்பி மோவை வந்திருக்கா. இவ தான் எங்கள் வீட்டு கருப்பி மோவை. கருப்பி 3 குட்டி பொடிச்சு வச்சுக்காங்க. 2 குட்டியும் கருப்பியும் எங்கேயோ போயிட்டாங்க. இவ ஒரு ஆள் தான் எங்கள் வீட்டோட கிடக்குறா. இப்போ சீரோ அவளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான். இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு வாரமாக தயிர் பால் சோறு பார்த்துட்டு போய் படுத்துக்கிடுவான். பிஸ்கட்டே போட்டோம், பால் பிஸ்கட்டே போட்டு தான் சாப்பிட்டான். இன்னைக்கு கிண்ணத்தை என்ன பண்ணுறான் பாருங்கள். குனிஞ்ச தலை நிமிரலை. அப்போ இவன் சாப்பாடு பிடிக்காம தான் படுத்துருந்துருக்கான். இவங்க எங்கள் வீட்டில் என்னென்னா, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்த்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கவும், மாத்திரை வாங்கி கொடுக்கவும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் புரியுது காரணம். இவர் உடல் சரணால சாப்பிட்றியா இல்லை கறி குழம்பு வைக்கலையேங்கிற ஏக்கத்தில் சாப்பிட்லையான்னு இப்போ தான் தெரியுது. சீரோ, சீரோ இங்கே பாரு. சீரோ எட்டி பாரு. சீரோ பிஸ்கட்.